நாங்கள் நாசிக் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற அன்னகணபதி நவகிரக சித்தபீடம் அப்படின்ற இந்த கோயிலை தான் விசிட் பண்ணியிருந்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப நீட்டாக, யுனிக்காக, ரொம்ப அமைதியாக, சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா அங்கே இருக்கிற கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் தான் கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. பட் சூப்பராக இருந்தது கோயில். நாசிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இது 2.7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும், நாசிக் ஏர்போர்ட்லேருந்து இது வந்து 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும் இது லொக்கேட் ஆகிருக்கு. இதோட தனி ஸ்பெஷல் என்னென்னா இங்கே வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது அப்படின்ற 9 நவகிரகத்துக்கும் தனித்தனி டெம்பிளாக இங்கே இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட டைமிங் வந்து மார்னிங் 8லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து 4லேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து டைமிங் மாறி வந்துவிட்டோம். அகைன் நாங்கள் செகண்ட் டைம் ஈவினிங் போல் வந்தோம். அந்த டைம் வந்து இந்த சன்செட் அப்போது இந்த விநாயகரை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதோட ஹைட் வந்து 42 அடி. 4 முகம் இருக்குது விநாயகருக்கு. 4 முகம் 4 கை இருக்குது. இந்த 4 முகமும் அமைதி, செழிப்பு, ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு 4 இதையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோயில் ஆர்கிடெக்ட் இல்லாமையே கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில்னது வால்தேவி அப்படின்ற ரிவர் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் போனப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் ரெய்னி சீசன்லாம் நிறையவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நைட் டைமில் இந்த கோயில் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் பாருங்கள்.